பாகுபலி படத்தில் அனுஷ்கா போட்டிருக்கிற பப் ஸ்லீவ் தைக்கலாமா? அதுவும் ஈஸியாக. எப்பயுமே நான் பப் ஸ்லீவுக்கு லைனிங் கொடுப்பேன். இப்போது இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு, 2 கைக்கு. அதோட மடிப்பு பகுதி என்ன பார்த்துருக்கு. இங்கிட்டு துணி கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கேன். நான் 6 இன்ச்சு வச்சுக்கலாம், நீங்கள் 7 இன்ச்சு வச்சுக்கலாம். 6 இன்ச்சு தான் சரியான அளவு, அதாவது எல்லாத்துக்கும் பொருந்துகிற அளவு. இந்த மாதிரி 6 இன்ச்சுன்னு சொல்லி 2 மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடு போட்டு இணைச்சிக்கோங்க. இது அப்புறம் நீங்கள் 4 இன்ச்சு வச்சுக்கலாம், 5 இன்ச்சு வச்சுக்கலாம், 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இது உங்களோட பப் ஸ்லீவை பொறுத்து இருக்குன்னா 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். அப்போனா துணியும் 10 கூட கீழேயும் அதே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கட்டமானி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அந்த கோட்டுக்கு மேலே எப்பயும் போல் நீங்கள் எப்படி ஸ்லீவ் அளப்பீங்களோ அதே மாதிரி அளந்துட்டு தையலுக்காகவும் இப்படி துணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோடு போட்டதுலேருந்து இப்படி இணைச்சிக்க போகிறோம், நார்மல் ஸ்லீவ் மாதிரி. இப்போது இந்த மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன் கேளுங்க, இதை கோபுரமானி வரைஞ்சி கீழதோட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்படின்னா தான் கொஞ்சம் பொஃபு தூக்கலாக வரும். இப்போ கட் பண்ணிக்கணும். அர்க்காட் நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம கோடு போட்டதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி, அதே மாதிரி கீழேயும் அர்க்காட் பண்ண தூரத்துலேருந்து 1 இன்ச்சு இங்கிட்டு தள்ளி, இதை நீங்கள் ஒரு இடைக்கு 2 பார்த்தா உங்களுக்கு புரியும். மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. பார்டர் இல்லாமல் எப்படி பார்டர் எடுத்தாச்சு. இப்போ சுற்றி தையல் போட்டு பிசரை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அர்க்காட் பண்ணியிருப்போம், அதை அர்க்காட் பண்ணிவிட்டு அந்த அர்க்காட்லேருந்து இந்த வர அர்க்காட் வரைக்கும் நம்ம இப்படி குட்டி குட்டி ப்ளீட்டாக வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸாக இப்படி ஈக்குவலாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பொஃப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரே ஈவனாக இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போது அதுக்கப்புறம் கீழே மேல் பகுதியாக வச்ச ஆப்போசிட் பக்கம் தான் இந்த பக்கம் வைக்கணும். அப்படின்னா தான் பொஃப் அழகாக தெரியும். இந்த மாதிரி தைக்கணும். இதையும் என்ன செய்கிறோம், சமமாக வச்சு நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் பின்புறம் வெட்டி வச்சுருப்போம்ல, அதோட கையை இதை வச்சு நீங்கள் சரி பார்த்துக்கணும். இப்போது கீழே பார்டர் எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்ட போகிறேன். இப்போது அந்த பார்டரை எடுத்து, இந்த பார்டருக்கு கண்டிப்பாக லைனிங் தேவைங்க. நான் மிச்ச துணியில் லைனிங்கையும் வெட்டி வச்சிட்டேன். இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவுக்கு 2 பார்டர் வச்சுருக்கேன். இப்போது இந்த பார்டரை மேலே போட்டுக்கோங்க. இந்த லைனிங்கை இப்படி வச்சுக்கோங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போ 3ஐயும் ஒழுங்காக அப்படி அரேஞ்ச் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீட்டாக வரும். பின்னாடி பிசு தெரியாது. இப்போ கீழே எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியுமா? எப்பயும் போல் எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொஃபை மட்டும் உள்ளே அமுத்தி விட்டுட்டு நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கிட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அந்த பொப் ஸ்லீவ் மட்டும் வெளியே அழகாக வந்துடுங்க. நீங்கள் அமுக்கு தையல் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். நீங்கள் லேஸ் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.